மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னர் தடுக்கிறார் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் இன்றைக்கு அவர் கையிலே இருக்கிறது. ஆனால் அவர் ராஜ்பவன்லயே வச்சுட்டு அங்கதான் அத்தனை 108 பத்தாது 118 வேணும் அப்படின்னு சொல்றத என்னுடைய இடத்துல நீங்க பேர் எழுதி கொண்டு வந்து நிறுத்தினாத்தான் நான் அனுமதிப்பேன் என்று சொல்லுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப அவர் அதுதானே சொல்றாரு. நீங்க காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து 5 பேர் வந்தாயிற்று. அப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 108 5 113 ஆச்சு. இப்ப சிபிஐ, சிபிஎம், விசிகா 3 கட்சிகளும் சேர்ந்து வருகிற பொழுது 6 எண்ணிக்கை கூடுகிறது. அப்போ 113 பிளஸ் 6 அப்படின்னு போட்டீங்கன்னா 19 வருதா சார்? அப்போ மெஜாரிட்டி இருக்குன்னு தானே அர்த்தம். அதை நான் ஏன் ராஜ்பவன்ல போடணும்? தட் இஸ் நாட் த ஃப்ளோர். ஐ ஷுட் prove my majority only in the floor of the assembly. அதுதானே விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த பல வழக்குகளில இது பற்றி சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நீங்க ராஜ்பவனுக்கு போகிற பொழுது நீங்க கணக்குல பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்களது பெருவாரியான வாக்குகளை பெற்று வென்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் நிற்கிறது. அதாவது விருப்பு வெறுப்பன்றி ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான முழு தகுதியும் பெற்றிருக்கிறது.